Dear viewers, அன்பார்ந்த பார்வையாளர்களே, dear friends, now I am going to put the test booklet for General Studies Paper 2 of the UPSC examination, which was conducted on January 3rd this year, that is 2021. Now I am going to put in the video the question paper of the UPSC Union Public Service Commission General Studies Paper 2. அதாவது இந்த வருஷம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நடந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம ஒரு வீடியோ மாதிரி போடுவோம். இது யூ வில் ஃபைண்ட் இட் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மெனி ஆஃப் யூ. இட் வில் பி வெரி 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 டிஃபிகல்ட். ரொம்ப 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 மோசம், ரொம்ப 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 கஷ்டமாக உங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் அப்படியே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த மேக்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் டே யூ வில் கெட் சக்ஸஸ். அதனால் யூ அலாட் அட்லீஸ்ட் 50 minutes ஆர் அட்லீஸ்ட் 30 minutes a day ஃபார் யுவர் ஃப்யூச்சர். இப்போ தி அதர் டே an additional collector came to my school. He was so young. I was really surprised to see him. மிகவும் இளமையாக இருந்தார். அதே மாதிரி அவர் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன் குயிக் டைம், கொஞ்ச காலத்திலேயே தோ he belongs to the other state, மற்ற மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட குயிக்காக தமிழை கற்றுக்கிட்டு அதை பேசிட்டு மக்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த சேவை செய்கிறது தான் அந்த எந்த லைனில் இருக்கோ அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட இப்போ நம்ம டிஎம்எல்டி கூட இப்போ மெனி பீப்புள் டை ஆஃப் என்சிடி அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் தொற்று வியாதிகள். என்சிடி அப்படிங்கிறது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது ஒருத்தருக்கு தொற்றா நோய்கள்னால் அதுவும் ரிஸ்க்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ப்ரெஷர், சுகர், இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒட்டிக்காது, ஆனால் ஹெவி ரிஸ்க்கு டிசீசஸ். இப்போ அதை அந்த பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது, இந்த சுகர் மெஷர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் டிஎம்எல்டி இதெல்லாம் படிச்சிங்கன்னா, இஃப் அப்ளைட் அட் த கரெக்ட் டைம் யூ கேன் சேவ் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். சரியான நேரத்தில் சரியான ஒரு இது பண்ணிங்கன்னாக்கா லட்சக்கணக்கான உயிரை காப்பாற்ற முடியும். ஸோ ஏதாவது ஒரு சர்வீஸ் செக்டார், சேவை செய்யக்கூடிய மனித இனத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இதை நீங்கள் தேர்ந்தெடுக்க நல்லது. இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் தம், பணத்தை நம்ம ஏர்ன் பண்ணணும், அந்த மற்றவங்க பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படி இல்லாமல் ஹோர்டிங்னா பணத்தை குவிச்சிக்கிட்டே போகிறது. yesterday I saw in the video a man hoarding up money. ஹோர்டிங்னா மற்றவங்க தனியாக சேர்த்து வச்சுருக்கிறது. இந்த ரெயின் வாட்டர் ட்ரைனேஜில் சேர்த்து வச்சுருக்கோம், lakhs and lakhs of rupees. What is the use? A person is going to die. What is there after death? செத்து போன அப்புறம் என்ன இருக்குது? So you should select my opinion or advice is to select a job which is a service in it. ஏதாவது ஒரு மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு இதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். It will be education, டீச்சிங்காக இருக்கலாம், அல்லது மெடிக்கலாக இருக்கலாம், அல்லது பார்மசூட்டிக்கல், இந்த மாதிரி இருக்கணுங்கிறது. பேராமெடிக்கல் அப்படிங்கிறது நர்சிங், அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. ஸோ now we'll go to the details of this examination, which is UPSC examination, which was conducted on January 3rd, 2021. 2021 UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தின, அதாவது இந்த குரூப் 1 எக்ஸாம். அது தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நடத்துவாங்க. இது அவங்க யூபிஎஸ்சி குரூப் 1 வச்சுருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை நான் படிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்கு பேர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு இன்னொரு வேர்டு ரூப்ரிக்ஸ் அப்படின்னு பேர். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, டைம் அலவுட் 2 hours. ஒன்லி 2 hours இஸ் அலவுடு ஃபார் யூ. 2 மணி நேரம் தான். மேக்ஸிமம் மார்க்ஸ் 200. 2 மணி நேரம் டைமு. அதில் அதிகபட்ச மார்க் 200. அதிகபட்ச மார்க் 200.
ஓகே. ஆஃப்டர் த கமன்ஸ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ரூப்ரிக்ஸ் சொல்கிறது, 2 மணி நேரம் டைமு 2 மார்க். ஆஃப்டர் த டைம் அலவுட் 2 hours, immediately after the commencement of the examination you should check. Immediatelyனா உடனடியாக, after பிறகு, the commencement means beginning, பரீட்சை தொடங்கிய உடனேயே, immediately after the commencement of the examination, அரை மணி நேரங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எங்கேயாவது 43 பக்கம் 44 பக்கம் இருக்குன்னா எல்லா பக்கத்துலேயும் வந்து ஃபஸ்ட் யூ செக், டோன்ட் ஸ்டார்ட் ஆன்சரிங் த கொஸ்டின் immediately after receiving the question paper. கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் 10வது பக்கமோ 11வது பக்கமோ இருக்காது, மிஸ்ஸிங் ஆகிருக்கும், அல்லது பிரிண்டிங் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செக் வெதர் ஆல் த பேஜஸ் ஆர் பிரிண்டட், ஆர் தேர் எனி அன்பிரிண்டட் பேசேஜ். எல்லா பேசேஜஸும் பிரிண்ட் ஆகிருக்கா, ஏதாவது பிரிண்ட் ஆகாமல் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. டெஸ்ட் புக்லெட், புக்குனா புக்லெட், சின்ன புக்குக்கு பேர் புக்லெட், பிக்லெட், பன்னிக்குட்டிக்கு பேர் பிக்லெட், பன்னிக்கு பேர் பிக், அது மாதிரி. booklet means a small book, does not have any unprinted or torn கிழிஞ்சிருக்கக்கூடாது, இப்போ அச்சிடப்படாமலோ அல்லது கிழிஞ்சிருக்கக்கூடாது. ஆர் மிஸ்ஸிங் பேஜஸ், சில சமயம் பேஜஸ் மிஸ் ஆகிருக்கும், அது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஆர் ஐட்டம்ஸ் எக்ஸட்ரா, இஃப் ஸோ கெட் இட் ரீப்ளேஸ்ட் பை அ கம்ப்ளீட் டெஸ்ட் புக்லெட். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு முழுமையான டெஸ்ட் புக்லெட்டை யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் இட் ஃபார் if your question paper is defectனா ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா you can easily exchange it with the hall supervisor, not with the candidates. அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மாற்றிக்கலாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் நோட், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ப்ளீஸ் நோட் தட் இட் இஸ் த கேண்டிடேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு என்கோட் அண்ட் ஃபில் இன் த ரோல் நம்பர். ரோல் நம்பரை வந்து இந்த ஹால் சூப்பர்வைசரை வந்து தப்பாக போட்டுருவீங்கன்னு அவர் வந்து பார்த்து சொல்ல மாட்டார். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் பொறுப்பு, உங்களுடைய ரோல் நம்பரை நீங்கள் தான் வந்து ஃபில்லப் பண்ணணும். அண்ட் ஃபில் இன் த ரோல் நம்பர். And test booklet series A, B, C or D carefully and without any omission or discrepancy. Discrepancyனாக்கா வேறு எதை மாற்றுது, டிஸ்கிரிப்பன்சி, குளறுபடி இல்லாமல் பண்ணணும். இப்போ யார் அடிச்சுட்டு எட்டுப்படக்கூடாது, எதையும் விடக்கூடாது, வித்தவுட் ஒமிஷன் இருக்கக்கூடாது, டிஸ்கிரிப்பன்சியும் இருக்கக்கூடாது. At the appropriate places in the OMR answer sheet, பொருத்தமான இடத்துல உங்களுக்கு புக்லெட் சீரிஸும் கொடுத்துருப்பாங்க. அது 4 வகையான கொஸ்டின் இருக்கும், ABCDன்னு. அது உங்களது புக்லெட் சீரிஸ் வந்து ஏனா ஏ, பினா போடணும். அடுத்து அப்ராப்ரியேட் பிளேஸ், அந்த பொருத்தமான இடத்துல அது ஏவா பியா சியான்னு போடணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனி ஒமிஷன், டிஸ்கிரிப்பன்சி, அதில் குளறுபடி இருந்துச்சுன்னா will render the answer sheet liable for rejection. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நிராகரிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் லயபிலிட்டி ஆகுறீங்க. ரிஜெக்ஷன்னா இது வந்து செல்லாது, நிராகரிக்கிறது. This textbook contains 80 items. 80 கொஸ்டின் இருக்குது. Each item is printed both in Hindi and English. ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. Each item comprises 4 response. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க. Each item means கொஸ்டின் கொடுத்துருக்கலாம், but they have printed is item. Each question comprises 4 answers. You will select the response which you want to mark on the answer sheet. என்ன சரியான ஆன்சரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி you mark it in the answer sheet. In case you feel that there is more than one response for each item. சப்போஸ் 2 ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, the response which you consider the best, எது வந்து பெஸ்ட்டு, 2ங்க சரியாக இருக்க மாதிரி இருந்தால் அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் போடணும். In any case, choose only one response for each item. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. And then 5th, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு பேர். How to answer the examination. அதுக்கு இன்னொரு வேர்டு ரூப்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா தெரியும், RUBRICS. ரூப்ரிக்ஸ் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் to be followed while answering an exam.
you have to mark all your responses only on the separate answer sheet provided. அதாவது செப்பரேட் ஆன்சர் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை மார்க் பண்ணணும். see directions in the answer sheet. ஆன்சர் ஷீட்லேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அது டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களாம். ஆல் ஐட்டம்ஸ் கேரி ஈக்குவல் மார்க்ஸ். எல்லாத்துக்கும் வர இந்த 200 கொஸ்டினுக்கும் 200 மார்க்னால் எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் தான். பிஃபோர் யூ ப்ரொசீட்னா முன்னேறி போகிறதுக்கு முன்னாடி, டு மார்க் இன் தி ஆன்சர் ஷீட் த ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் ஐட்டம்ஸ் இன் த டெஸ்ட் booklet, you have to fill in some particulars in the answer sheet as per instructions sent to you with your admission certificate. The admission certificate படி நீங்கள் அதை fill up பண்ணணும். After you have completed filling in all your responses on the answer sheet, அதாவது உங்கள் ஆன்சர் ஷீட்டில் எல்லா ரெஸ்பான்சஸ் மீன்ஸ் ஆன்சர்ஸ் எல்லா ஆன்சரையும் fill up பண்ண அப்புறம் and the examination has concluded. நீங்கள் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, அப்புறம் பரீட்சையும் முடிஞ்சிருச்சு, பெல் அடிச்சிட்டாங்க, 2 hours has finished. கன்க்ளூடட்னா முடிஞ்சிருச்சு. யூ ஷுட் ஹேண்ட் ஓவர் டு த இன்விஜிலேட்டர் ஒன்லி த ஆன்சர் ஷீட். ஆன்சர் ஷீட்டை மட்டும்தான் கொடுக்கணும். கொஸ்டின் பேப்பர் யூ கேன் ரிட்டைன் வித் யுவர் செல்ஃப். ரிட்டைன்னாக்கா கீப் வித் யுவர் செல்ஃப். ரிட்டைன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஆன்சர் ஷீட்டு தான். யூ ஆர் பர்மிட்டட் to take away with you the test booklet. And the test booklet is the question paper booklet. Test booklet is nothing but question paper booklet that you can take it home after the examination is over, after submitting your answer sheet. Answer sheet கொடுத்துட்டு பரீட்சை முடிஞ்சனா you can go home, you can take the test booklet. Sheets for rough work, அது வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. appendedனா அதோட இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெஸ்ட் புக்லெட் அட் த எண்ட். டெஸ்ட் புக்கில் அதாவது கொஸ்டின் பேப்பருக்கு கடைசியில் 2 பக்கம் கொடுத்துருப்பாங்க. பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ். பெனால்ட்டினா ஃபைன் அல்லது அபராதம். தவறான பதிலளித்திருந்தால் என்ன அபராதம் அல்லது ஃபைன் அப்படிங்கிறாங்க. பனிஷ்மெண்ட். பெனால்ட்டி ஹியர் மீன்ஸ் பனிஷ்மெண்ட். ஃபைன்னா அது வந்து காசு மூலமாக, இங்கே வந்து பெனால்ட்டினா பனிஷ்மெண்ட் இன் மார்க்ஸ். பனிஷ்மெண்ட் வந்து மார்க்கில் பண்ணுவாங்க போல இருக்குது. there will be penalty or punishment for wrong answers marked by a candidate. There are 4 alternatives for the answer to every question. For each question for which a wrong answer has been given by the candidate. ஒவ்வொரு wrong answerக்கும் 1/3 of the marks assigned to that question will be deducted as penalty. அதாவது ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் அந்த கொஸ்டினுக்கு உள்ள 1/3 வந்து பனிஷ்மெண்ட்டாக அதை கழிச்சிருவாங்களாம். டிடக்டட்னா சப்ட்ராக்டட். இஃப் எ கேண்டிடேட் கிவ்ஸ் மோர் தென் 1 ஆன்சர், ஒரு ஆன்சருக்கு மேலே கொடுத்துருந்தா இட் will treated as wrong answer even if one of the answers happen to be correct. அதாவது ஒரு கேண்டிடேட்டு வந்து 2 ஆன்சர் கொடுத்துருக்காரு, 1 கரெக்ட் அப்படின்னா அது வந்து 2 ஆன்சர் பண்ணால் and there will be some penalty as above. அதே சேம் பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்களாம். if a question is left blank, ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டா, that is no answer is given by the candidate, there will be no penalty. அதாவது இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னா அதை நீங்கள் லீவ் பண்ணிட்டீங்கன்னா there will be no punishment. Penalty in the sense punishment. So you have to be very careful. If you know the answer correctly, fully, certainly you answer the question, otherwise you leave it. That is the safe method. So these are the instructions to be followed while writing the UPSC examination. That is we have minus mark here. If you answer one of the question wrong, 1/3 அதுக்கு 1 மார்க்குனா அதில் 1/3 வந்து கழிப்பாங்களாம். அது 2 ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 1 தப்பாக இருந்து 1 ரைட்டாக இருந்தாலும் அதுவும் அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டு தான் கொடுப்பாங்களாம். ஸோ தீஸ் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பேர் இட் இன் யுவர் மைண்ட். ஸோ நவ் லெட் அஸ் கோ டு த கொஸ்டின் பேப்பர் பார்ட். இது முதல்ல வந்து இங்கிலீஷ் வருது. டைரக்ஷன்ஸ் ஃபார் ஃபாலோயிங் 7 ஐட்டம்ஸ். மொத்தம் 7 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டைரக்ஷன் 7 கொஸ்டினுக்கு இந்த இதை சொல்லுவாங்க. அதான் ஐட்டம்ஸ். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ஐட்டம்ஸும் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் நார்த் இந்தியன் வே ஆஃப் ஐ திங்க் இஸ்
read the following 5 passages and answer the items that follow. 5 passages கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ஆன்சர்ஸை நம்ம answer the questions that follow. Your answers to these items should be based on the passages only. நமக்கு உள்ள ஜென்ரல் நாலேஜ் வச்சு போடக்கூடாது. What you read from this passage, what you infer from this passage. இதிலேருந்து இந்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்ஃபரன்ஸ்னால் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதில் வந்து பேசேஜ் 1 என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜென்ரல் இஸ் volatile அப்படின்னா அது ஆவியாகக்கூடியது. volatile லிக்விட்னு சொல்லுவாங்க. பென்சின் இஸ் அ ஹைலி volatile லிக்விட் அப்படின்னு. ஈஸிலி எவாப்ரேட்டட், இங்கே வந்து நாட் பர்மனண்ட் அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது தனியார் முதலீடு. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து தனியார் ப்ரைவேட்காரங்க தனியார் முதலீடு வந்து ஒரு பர்மனெண்ட்டு கிடையாது, ஒரு நிரந்தரம் அல்ல இட்டுறது. ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் வாலட்டைல். அதே வெளிநாட்டுக்காரங்க வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ள தனியார் வந்து முதலீடு பண்ணுறது அதை விட அதிகமாக மோர் வாலட்டைல் மீன்ஸ் நாட் பர்மனெண்ட் அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. volatile, more volatile because the available investment avenues are significantly greater. அதாவது நம்ம எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து கணிசமாக அதிகமாக இருக்குது. தட் இஸ் த என்டையர் வேர்ல்டு, உலகம் ஃபுல்லாக. therefore the responsibility of providing employment cannot be left to foreign direct investment. அதனால் வந்து ஃபாரின் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் கொடுத்துட முடியாது. த கரண்ட் எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டில் உள்ளவங்க நேரடியாக முதலீடு செய்கிறது, ஒரு தொழிலை வந்து முதலீடு செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அல்லது ஒரு இரும்பு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தி கரண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ், பணம் வந்து வர்றது. இப்போ நடப்பு வருடத்தில் எஃப்டிஐனா நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசேஜஸை நியூஸ் பேப்பரில் ஃபைனான்ஸ் செக்ஷன் பிஸ்னஸ் செக்ஷனில் படிச்சிருந்தீங்கன்னா தான் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தம். அப்போனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்நிய நாட்டு நேரடி முதலீடு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் ஆர் volatile over time and across sectors and regions, which is a necessary consequence விளைவு of their search for the highest returns. இப்போ அவங்க ஏன் வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் வரும், ரிட்டர்ன்னா ப்ராஃபிட் வருங்கிறதுக்கு தான் நம்மள்ட்ட வந்து வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சரியாக வருமானம் வரணும்னா எனி டைம் தே கேன் வித்ட்ரா தேர் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டிலேருந்து அந்த சுசுக்கி கம்பெனி, ஒரு கார் கம்பெனி, நிசான் கம்பெனிலாம் மெட்ராஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனிஸை கொரோனா காலத்தில் நல்லா ஓடலைன்னு அந்த கார் ஃபேக்ட்ரியை வந்து மூடிட்டாங்க. அதில் உள்ள அங்கே வேலை பார்க்குறவங்களாம் தே ஆர் கிவன் பிங்க் ஸ்லிப்னா டிஸ்மிஸல் ஆர்டர். இப்போ அவங்க குடும்பம்லாம் இப்போ ரோட்டில் நிற்கிது. அதே மாதிரி தான் ப்ரைவேட் ஸ்கூல். ஆஃப் their search for the highest return, the adverse consequence or unstable employment. அதனுடைய கான்சிக்வன்ஸ்னால் விளைவு, அட்வர்ஸ் கான்சிக்வன்ஸ்னால் தீய விளைவு என்னன்னா வேலை வாய்ப்பு வந்து ஒரு நிரந்தரம் இருக்காது. அதுதான் வந்து இந்த நிசான் கார் கம்பெனியெல்லாம் 2 கார் கம்பெனி சென்னையில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அன் ஆக்சென்ச்சுவேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் ரீஜனல் இனிக்வாலிட்டிஸ்னால் சமத்துவம் இல்லை. எ ப்ராபபிள் பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ், ஒரு பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ், அதாவது அட்வர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அட்வர்ஸ் கான்சிக்வன்ஸ் பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ் சொல்கிறாங்க. அட்வர்ஸ் கான்சிக்வன்ஸ்னால் தவறான அதாவது தீமையான பின் விளைவு. பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ்னால் நேர்மறையான பின் விளைவு. அந்த எஃபெக்ட் என்னன்னு கேட்டால் அந்நிய நாடுகள் வந்து முதலீடு செய்கிறதுனால இஸ் த இன்ஃப்ளோ ஆஃப் நியூ டெக்னாலஜி. இப்போ நிசான் கார் கம்பெனி வந்து மெட்ராஸில் ஒரு கார் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் புதிய தொழில்நுட்பத்தை அவங்க கொண்டு வராங்க. இன்னும் ஒரு பட்டனை போட்டுவிட்டால் அந்த விண்டு ஷீல்டு அந்த கார் கண்ணாடிலாம் மேலே வருது. வெளியிலேருந்தே வி கேன் லாக் இட். அண்டு வேறு என்ன டெக்னிக்கல் இருக்குன்னா ஜிபிஎஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். யாராவது திருட்டு போனால் வி கேன் லாக் த கார் ஸ்டியரிங் வேறெவர் யூ ஆர். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கார் ஸ்டியரிங் லாக் பண்ணிட்டுனா நோபடி கேன் டிரைவ் இட் ஃபார். இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வரும்.
the adverse consequence. Or unstable employment, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிலையற்றதாக இருக்கும். And accentuation of income and regional inequalities. A probable positive consequence of foreign investment is the inflow of new technology and its subsequent diffusion. However, the technology diffusion is not at all certain because the existing state of physical and human capital in India, capitalனா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் முதலீடு தான், may prove inadequate for the diffusion. With reference to the above passage, the following assumptions have been made. அந்த பேராகிராஃப் வச்சு இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வைக்கிறாங்க. Relying on foreign investment in the long run is not an economically sound policy. அதாவது அந்நிய நாட்டு முதலீட்டை சார்ந்திருத்தல் வெகு காலத்துக்கு இது ஒரு பொருளாதாரப்படி ஒரு ஆரோக்கியமற்ற கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. Second, policies must be undertaken to reduce volatility in foreign private investment. அந்நிய முதலீடு அந்த இதை வந்து உள்ள வாலட்டாலிட்டி, அதாவது அந்த ஒரு டெம்பரரினஸ், அந்த ஒரு நான்ஸ்டடினஸை வந்து போக்குறதுக்கு சில கொள்கைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாலட்டைல் மீன்ஸ் நாட் பர்மனெண்ட். பாலிசிஸ் மஸ்ட் பி அண்டர்டேக்கன் டு ஸ்ட்ரென்தன் டொமஸ்டிக் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். அல்லது கொள்கைகள் வந்து வகுக்கணும் எதுக்குன்னா உள்நாட்டு தனியார் முதலீட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பாலிசிஸ் கொள்கைகளை வளர்க்கணுங்கிறாங்க. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி கிவன் ப்ரையாரிட்டி ஓவர் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது தனியார் முதலீட்டை விட அரசாங்கத்து முதலீட்டுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுக்கணும். ப்ரையாரிட்டி மீன்ஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ப்ரையாரிட்டி மீன்ஸ் ப்ரையாரிட்டைஸ் சொல்லுவாங்க. ப்ரையாரிட்டினா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். சப்ஸ்டன்ஷியல் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஷுட் பி அண்டர்டேக்கன். அதனால் அப்போ வந்து என்னென்னா சப்ஸ்டான்ஷியல் கணிசமான அளவில் பப்ளிக் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது இப்போ நாடு வந்து நாட்டுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் கல்வியையும் ஆரோக்கியத்திலையும் அப்படின்னு. இதில் விச் ஆஃப் தி அபவ் அசம்ஷன்ஸ் ஆர் வேலிட். இதில் வேலிட் என்ன, ட்ரூ என்ன, A 1 2 and 4, B 1 3 and 5, C 2 4 and 5, D 3 only அப்படி சொல்லியிருக்காங்க. Then we have the passage 2. Many opportunities to harnessனா control, கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது. To control the highly skewed seasonal and spatial distribution of monsoon flows. அதாவது மான்சூனாக பருவ காலத்தில் மழை வருது, அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குன்னு. ஹார்னஸ் மீன்ஸ் கண்ட்ரோல், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சான்சஸ், ஸ்கூட், சீசனெல்லாம் ஒரு பருவ காலத்தில் மழை பெய்யுது. ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மான்சூன் ஃப்ளூஸ், அங்கே ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா இப்போ காஷ்மீரில் மழை பெய்யுது, ராமநாதபுரத்தில் காஞ்சி கிடக்கு. அதுதான் வந்து ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மான்சூன் ஃப்ளோஸ் which occur in a 4-month period from June to September annually. ஒவ்வொரு வருடமும் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் 4 மாதம் மழை பெய்யுது. have been lost. Many opportunities have been lostங்கிறாங்க. Since these few months account for most of the rainfall. இந்த 4 மாதத்தில் தான் அதிகமான மழை வருது. அதனால கான்சிக்வெண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி, நல்ல தண்ணி கிடைக்குது. The need for holding rain water in reservoirs. அதனால் ரிசர்வாயர் அப்படின்னா டேம். இந்த டேமில் வந்து மழை தண்ணீரை நம்ம வந்து தேக்கி வைக்கணும். ரிசர்வாயர் மீன்ஸ் டேம். ஃப்ரெஷ் வாட்டர்னு நம்ம குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி, அதான் நன்னீர்னு சொல்லுவோம். The need for holding rain water and reservoirs for subsequently, அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு அதன் பின் விளைவாக subsequently releasing it for use over the year, கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுறது. Climate change will continue to affect weather conditions. இப்போ climate change ஆச்சுன்னு சொன்னால் அன்றாட வெதர் கண்டிஷன்ஸும் மாறும். And create water shortages and excess. While millions suffer from droughts and floods. அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வந்து ட்ரவுட்னால் துன்பப்படுறாங்க. ட்ரவுட்டுனா பஞ்சம், ஃப்ளட்டுனா வெள்ளம். ட்ரவுட்டுனா உணவு பஞ்சம், ட்ரவுட்டுனா நீர் பஞ்சம்,
தண்ணி பஞ்சம். ஃப்ளட்ஸ்னா வெள்ளம். வாட்டர்ஸ் இன் த கண்ட்ரீஸ் மெனி ரிவர்ஸ் ஃப்ளோ அன்யூட்டிலைஸ்டுனா அன்யூஸ்ட். யூட்டிலிட்டினா யூஸ்னு அர்த்தம். யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படிம்பாங்க. ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. டஃப் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சாதாரண காரில் வந்து யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னால் பயன்பாட்டுக்கு உள்ளது. இந்த SUV அப்படின்னா அதான் ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டியெல்லாம் SUV அப்படிம்பாங்க. ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். அதெல்லாம் வேகமாக ஸ்பீடாக போகும். அதிகமான தண்ணி வந்து இட் இஸ் அன்யூட்டிலைஸ்டு, பயன்படுத்தாமல் போகுது. அண்ட் ஆர் டிஸ்சார்ஜ் இன்டு த சி எவ்ரி இயர், வருஷ கடலில் போய் வீணாக கலக்குது அப்படிங்கிறான். With reference to the above passage, which of the following could be the most rational? மிகவும் ரேஷனல்னால் அர்த்தமுள்ளதாக இருக்கும், பகுத்தறிவுடையதாக இருக்கும். அண்ட் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் இந்தியா, இந்தியாவுக்கு வந்து நடைமுறையில் சாத்தியம் எதுங்கிறாங்க. அப்போ 1, அதாவது இவ்வளோ ரிவர் தண்ணி வந்து வீணாக போகுது, அதுக்கு என்ன பண்ணலாம்னா நதிகளை சேர்க்கலாமா. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் ஷுட் பி அண்டர்டேக்கன். A network of dams and canals should be built across the country. ஒரு டேம்ஸு கேனால்ஸ் எல்லாம் ஒரு நெட்ஒர்க்காக இருக்கணும், ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஃபார் ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர், ஃபார்மர்ஸ் ஷுட் பி ப்ரொவைட் ஈஸி லோன்ஸ் ஃபார் டிக்கிங் போர்வெல்ஸ். ஃபார்மர்ஸுக்கு சுலபமான கடன் கொடுக்கணும், ஏன்னா போர்வெல் போடுறதுக்கு. யூசேஜ் ஆஃப் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஷுட் பி ரெகுலேட்டட் பை லா. விவசாயத்துக்கு தண்ணீரை படுத்துவதை சட்டத்தால் ஒழுங்குபடுத்த வேண்டும். ரெகுலேட்டுனா அதை ஒழுங்குபடுத்துறது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிவர் வாட்டர் அமங் ரீஜியன்ஸ் ஷுட் பி ரெகுலேட்டட் பை யூனியன் கவர்மெண்ட். இதை வந்து ஆற்று நீரை ரீஜியன்ஸ், அதாவது மற்ற பிரதேசங்களுக்கு பகிர்ந்து அளிப்பதை வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Then you have the passage 3. People will invest in education. இன்வெஸ்ட்னா முதலீடு செய்தல், அதில் போய் பணத்தை போடுறது. இன்வெஸ்ட்மெண்ட், டெபாசிட் சாதாரணமாக பேங்க்கில் ஒரு 50 ரூபா போட்டோம்னா அது வந்து டெபாசிட் பண்ணுறது. இன்வெஸ்ட்னாக்கா ஒரு திட்டத்துக்காக நம்ம பணத்தை கொண்டு செலவழிக்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்வெஸ்ட் மீன்ஸ் டெபாசிட் தான், பணத்தை முதலீடு செய்தல். People will invest in education whenever they are granted economic freedom to fully enjoy its benefits. எப்போ பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் கிடைக்கணும், அதோடைய நன்மைகளை அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும். பெனிஃபிட்ஸ்னால் நன்மைகள், அட்வான்டேஜஸை அவங்க என்ஜாய் பண்ணணும். அகெயின் திஸ் இஸ் ஃபார் த ஆப்வியஸ் ரீசன். ஆப்வியஸ்னால் கிளியர், எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் என்னன்னா the return on education increase as the level of economic freedom rises. When people, thanks to lower tax rates, குறைஞ்ச வட்டி விகிதத்தினால are allowed to retain most of the higher income that they gain from each incremental level of education. அவங்க சம்பளத்தை வந்து வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. It means eminent sense to invest in education. On the other hand, when the So we have many English passages. அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பண்ணி பார்க்கலாம். There is a paragraph on education. People will invest in education increases as the level of economic freedom rises. When people, thanks to lower tax rates, are allowed to குறைச்ச வெற்றி பெரிய பெரிய பணக்காரங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் ரொம்ப கோடிக்கணக்கான பணக்காரன் ஆகிறாங்க.
அப்போ இதே சில வெளிநாடுகளில் வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோ அதுக்கு 30%, 70% வந்து அதில் டேக்ஸ் போட்டாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எக்கனாமிக் ஃப்ரீடமை என்ஜாய் பண்ண முடியாது. ஆர் அலோவ் டு ரிட்டைன்னா அவங்க வச்சுக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த ஹையர் இன்கம் தட் தே கெயின். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, ஒரு சாதாரண டீச்சர் வந்து ஒரு மாதத்துக்கு 40,000 கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர் 4,000 சம்பாதிக்கிறாரு. இதே வந்து ஒரு கவர்மெண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா டியூ டு லோவர் டேக்ஸ் ரேட்ஸ் தே ஆர் அலோவ் டு ரிட்டைன் தி மணி தே ஏர்ன். கொஞ்சம் தான் டேக்ஸ் போடுறாங்க. அவங்க அவ்வளோ வேணால் பணத்தை அவங்க வச்சுக்கலாம். ரிட்டைன்னா தக்க வைத்து கொள்ளுதல். that they gain from each incremental level of education. It makes eminent sense to invest in education on the On the other hand, மாறாக, when the eminent desires to tax on the higher income of education, individual at even higher rates, it makes On the other hand, when the government decides to tax the higher income of educated individuals, இப்போ அரசாங்கம் வந்து இவன் அவ்வளோ படிச்சிருக்கான், இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறான், அவன் டேக்ஸ் போட நினச்சா அட் ஈவன் ஹையர் ரேட்ஸ் இட் மேக்ஸ் வெரி லிட்டில் சென்ஸ் டு இன்வெஸ்ட் இன் எஜுகேட்டிங் ஒன் செல்ஃப் ஃபர்தர். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நம்ம அதிகமாக படிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அதில் பணத்தை அதில் செலவழிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஃபில் படிக்கிறாங்க, ஒன்று இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து வரியையும் அதிகரித்தா ஒய் ஷுட் பி ஸ்டடி எம்ஃபில், அப்படியே படிக்காமல் அவன் எம்ஏவோடய இருந்துக்குவான். அதை சொல்கிறாங்க. அதுதான் வந்து இன்வெஸ்டிங் இன் எஜுகேஷன். இன்வெஸ்டிங் இன் எஜுகேஷன்னா கல்வியில் போய் பணத்தை செலவழிக்கிறது. ஏன்னா நம்ம கல்வியில் பணத்தை செலவழித்து நம்ம இப்போ இவ்வளோ படித்து இவ்வளோ ஆகிறோம், அதில் பாதியை கொண்டு போய் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கே. ஸோ ஒய் ஷுட் ஸ்டடி. ஸோ பீப்புள் திங்க் ஆன் இன்வெஸ்டிங் இன் எஜுகேஷன். ஏன் மக்கள் வந்து எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அவங்க யோசிக்கிறாங்க. அதுதான் அந்த பேராகிராஃப் சொல்லுது. The same incentive ஊக்கத்தொகை apply to parents who decide on whether to invest in other children's education. அப்போ வந்து அப்பாக்களும் யோசிப்பாங்க, ஏன் நம்ம பிள்ளை வந்து இவ்வளோ படிக்க வச்சு இவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, அதை ஏன் நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். With reference to above passage, the following assumptions have been made. Lower tax rates in a country invariably எந்த வித மாறுபாடும் இல்லாமல் translate into greater investments in higher education. என்ன சொல்கிறாங்கன்னா, வரி கொஞ்சமாக போட்டிங்கன்னா ரொம்ப பேர் கல்விக்காக பணத்தை செலவழிப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. லோவர் டேக்ஸ் ரேட்ஸ் லீட் டு கிரேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கல்வியில் முதலீடு செய்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் என்ஷூர்ஸ் தேர் எக்கனாமிக் ஃப்ரீடம். கல்வியில் பணத்தை முதலீடு செய்தால் அதில் பொருளாதார சுதந்திரம் உறுதி செய்யப்படுகிறது. இதுவும் ஓரளவு உண்மைதான். அது சொல்ல முடியாது. ஆனாலும் ஒழுங்காக படித்து வேலைக்கு போனதானே எக்கனாமிக் ஃப்ரீடம் வரும். Then economic freedom has a positive impact on building up human capital. Which of the above assumptions are varied? 1 only, 2 only, 3 only, 1 Then we have the passage 4. Our urban bodies cannot possibly ensure உறுதி செய்தல், make certain, ensure make certain, உறுதி சொல்லுதல். அர்பன் பாடிஸ்ன்னு சொன்னால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். இந்த மாநகராட்சி நகராட்சி தான் வந்து அவர் அர்பன் பாடிஸ் cannot possibly ensure sustainable delivery water in our cities. வந்து அவங்க தண்ணி கிடைக்குங்கிறத அவங்களால உறுதிப்படுத்த முடியல அன்லஸ் ஃபைனான்சிங் மெக்கானிசம். ஆனால் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து அதில் போய் போடுறாங்க. இப்போ வந்து புட்டபர்த்தி சாய்பாபா கலைஞரோடு சேர்ந்து சென்னை குடிநீர் திட்டம் போட்டாங்க. இருந்தாலும் இதே குட் நாட் மேக் இட் சேட்டன். சில நாள் தண்ணி இல்லாமல் வாட்டர் லாரி போய் போடுது. வாட்டர் டெலிவரி ரிக்வயர்ஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இன் கலெக்டிங் இட் ஃப்ரம் த நேச்சுரல் சோர்ஸ். அதாவது இப்போ தண்ணீரை வந்து இவ்வளவு கோடி மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் வந்து நீங்கள் பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்.
ட்ரீட்டிங் இட் டு மேக் இட் போர்ட்டபிள், அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து தண்ணியை பிடிக்கிறோம். அப்போ அதில் உள்ள சுத்தப்படுத்தணும். ட்ரீட்டிங் இட் டு மேக் போர்ட்டபிள்னால் நம்ம வீட்டில் உள்ள அந்த குடத்துல சுத்தமான தண்ணியாக ஆக்கிறதுக்கு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பண்ணால் பல மெத்தடில் சுத்தப்படுத்தணும். உப்பு நீரை வந்து டீசலினேஷன் பண்ணணும். சலைன் அப்படின்னா உப்பு, டீசலினேஷன்னா உப்பு நீரை வந்து நல்ல நீராக ஆக்குறது. அதில் உள்ள எல்லாத்தையும் வந்து ப்யூரிஃபிகேஷன், அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் மேக் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர்னால் ட்ரிங்கிங் வாட்டர். அது வந்து நம்ம பல மெத்தட்ஸ் எடுக்கணும். அதில் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ், பல பைப்ஸ் வந்து பல பம்பிங் ஸ்டேஷன் வைக்கணும். இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் சூவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தான். சிட்டியோடைய எல்லா கழிவு நீரையும் வாங்கி எப்படி அனுப்புறது. சில இடத்துல மேடு பள்ளம் போகாது, அங்கே பம்பிங் ஸ்டேஷனை வச்சு கொண்டு போகணும். சூவேஜ் ட்ரீட்மெண்ட்னால் கழிவு நீர், அந்த கழிவு நீரை ட்ரீட் பண்ணணும். சில பேர் ட்ரீட் பண்ணி நல்ல தனியாக மாற்றி கூட விடுறாங்க. சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டுனால் கழிவு நீரை வந்து ட்ரீட் பண்ணுறது. பிளான்ஸ் ஆர் த சூவர்ஸ்னால் சாக்கடை கேன் கேரி த வேஸ்ட் வாட்டர் டு தீஸ் பிளான்ஸ் டூ. அந்த செடிகளுக்கு அதை கொண்டு போட்டு என்ஷூர் தட். இதில் இந்த தொழிற்சாலைகள், பிளான்ஸ்னால் அந்த நிறுவனங்கள், டு என்ஷூர் தட் நோ அன்ட்ரீட்டட் சூவேஜ் இஸ் டிஸ்சார்ஜ். சாக்கடைனா அதில் உள்ள அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் ஆற்றுல கலக்கணும். இப்போ நேச்சுரல் வாட்டர் பாடிஸ்னால் வந்து ரிவர், லேக்ஸ், ஓஷன், சி, இதெல்லாம் வந்து நேச்சுரல் வாட்டர் பாடிஸ், இயற்கையான நீர்நிலைகள். இதில் கொண்டு போய் நம்ம ஒரு சாக்கடையை கலக்கும்போது அதில் உள்ள கெட்ட தண்ணியை எடுத்துகிட்டு நல்ல தண்ணியை தான் வந்து நம்ம கொண்டு போகணும், ட்ரீட் பண்ணணும். இஃப் அவர் சிட்டிஸ் வேர் ரிச் enough to meet the entire cost, water could be delivered free. There are no charges. நம்ம அதிகமாக இருந்தோன்னா நம்ம காசு வாங்காமல் நல்ல தண்ணி கொடுக்கலாம். What is the most logical and crucial message conveyed by the passage? மிகவும் அர்த்தமுடையதாகவும் முக்கியமான மெசேஜ் இந்த பேசேஜ் சொல்கிறது என்ன? லாஜிக்கல்னால் மிகவும் நியாயமாகவும் அர்த்தமாகவும் இருந்தால் லாஜிக்கல். அர்பன் லோக்கல் பாடிஸ், அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், மஸ்ட் ரெக்கவர் காஸ்ட் த்ரூ யூசர் சார்ஜஸ், தண்ணி குடிக்கிறதுக்கு காசு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே படித்து பாருங்கள். அந்த அன்றைக்கி கொடுத்த பேசேஜ் 5. இன் இந்தியா அக்ரிகல்ச்சரல் ஸ்டில் என்கேஜ் அபவுட் ஆஃப் ஆஃப் இட்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ். விவசாயத்தை தான் அந்த வேலைக்காரங்க, அந்த ஒர்க் ஃபோர்ஸில் 50% அதில் தான் இருக்காங்க. அபவுட் ஆஃப் ஆஃப் இட்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் அபவுட் 80% ஆஃப் இட்ஸ் ஃபார்ம்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் மார்ஜினல். 85% பண்ணைகள் வந்து சின்னதாக இருக்குது கம்பேர்ட் டு சைனா அண்ட் வியட்நாம், which have experienced fast structural and rural transformation. கிராமப்புற டிரான்ஸ்ஃபார்ம்னா மாறுபாடு அடைதல், மாற்றம் அடைதல், for the betterment. இந்தியா ஸ்டோரி இஸ் ஆஃப் ஸ்லோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்தியாவோட கதை எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்ம் மீன்ஸ் சேஞ்ச். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன? கொஞ்சம் சின்ன கரண்ட்டை பெரிய கரண்ட்டாக மாற்றுறது, அதான் டிரான்ஸ்ஃபார்மர். சில சமயம் அதிகமான கரண்ட்டை கூட குறைச்சா மாற்றுவாங்க. இட்ஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் மீன்ஸ் டு சேஞ்ச். அஸ் அ ரிசல்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன் இன் இந்தியா, வறுமை ஒழிப்பு, வறுமை குறைப்பு வாஸ் அட் மச் ஸ்லோவர் பேஸ் டியூரிங் 1988 and 2014. இந்த காலத்தில் ரொம்ப குறைந்த வேகத்தில் இருந்தது. பேஸ் மீன்ஸ் ஸ்பீட். கம்பேர்ட் டு சைனா அண்ட் வியட்நாம். இந்தியாஸ் பாவர்ட்டி ரிடக்ஷன், வறுமை ஒழிப்பு அல்லது பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. பாவர்ட்டி அலிவியேஷன்னா வறுமை குறைப்பு was slow during 1988 to 2005, but during 2005 to 2012 accelerated dramatically. மிகவும் வறுமை ஒழிப்பு வேகம் எடுத்தது. almost 3 times faster than during the earlier period. முன்னால் உள்ள காலத்தை விட 3 மடங்கு அதிகமானது. what did India do during this period? research reveals, அதாவது யார் வேகம் எடுத்ததுன்னா சைனாவும் வியட்நாமும். at that time what was India doing? இந்தியா என்ன செஞ்சது? research revealsனா ஷோ, காட்டுகிறது. the relative price scenario changed significantly by more than 50% in favor of agriculture in the wake of rising global prices. this boostedனா அதிகப்படுத்துறது, encouraged private investments in agriculture by more than 50%. as a result, agri GDP growth touched 4.1 during the 2007-2012 as against 2.4 during 2000 to 2007. the net surplus of agri trade touched
சர்ப்ளஸ்னால் அளவுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறது. இது வந்து எஸ் போட்டு அடித்தா பவுனு, எல் போட்டு அடித்தா டாலர், எஸ் போட்டு அடித்தா டாலர், எல் போட்டு அடித்தா பவுன். பவுண்டுன்னு சொல்லணும்னா இட்ஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் பவுண்ட். இங்கிலாண்டில் வந்து பவுனு, அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் டாலர்ஸ் எஸ் போட்டு அடித்தா. வித் ரெஃபரன்ஸ் டு above பேசேஜ் தான் அப்படியே படித்து பாருங்கள். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ரூரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். Which one of the following statements reflects the critical message of the passage? India should create large-scale off-farm rural employment to reduce poverty in the near future. India should create a large number of farmer producer companies. Private investment in agriculture, அதாவது தனியார் முதலீடு should be given priority over public investment. Inclusive agricultural growth is key to reduce poverty in the near future. Then we have mathematics. Question number 9. Two statements, statement 1 and statement 2. S1 now, statement 1 and statement 2 are given below, followed by a question. Statement 1. N is a prime number. Prime number na ஒரு நம்பரை அந்த நம்பரும் ஒன்றும் தான் வகுக்க முடியும். அப்போ n is a prime number. S2, n leaves a remainder of 1 when divided by 4. ஆறால் வகுத்தா 1 பாக்கி வருது. என்கிற நம்பரை 4ஆல் வகுத்தா 1 பாக்கி வருது. Question. If n is a unique natural number between 10 and 26, then what is n? Which one of the following is correct in respect of the above statements and the question? A. Yes alone is sufficient to answer the question. B. Statement 2 alone is sufficient to answer the question. C. Statement 1 and 2 together are sufficient to answer the questions, but neither S1 alone nor S2 alone is sufficient to answer the questions. D. S1 and S2 together are not sufficient to answer the questions. Then we go to the 10th question. இதுலேயும் அப்படி தான். Two statements S1 and S2 are given. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு, ஒன்று பேர் S1 இன்னொன்று பேர் S2 கொடுத்துருக்காங்க. Below, with regard to two numbers followed by a question. S1. Their product is 21. அது ரெண்டத்தையும் பெருக்குனா 21 வருது. Their sum is 2. That is total is 10. Question. What are the two numbers? Which one of the following is correct in respect of the above statements and the question? A. S1 alone is sufficient to answer the question. S2 alone is sufficient to answer the question. S1 and S2 together are sufficient to answer the question, but neither S1 alone nor S2 alone is sufficient to answer the question. D. S1 and S2 together are not sufficient to answer the questions. Then we jump a few questions. They are not printed. Not printed. They are not appearing in fair. So we have to go to question number 21. A man walks down the backside of his house straight 25 meters. Then turns to the right and walks to 50 meters again. Then he turns towards left and again walks 25 meters. If his house faces to the east, what is the direction from the starting point? A. Southeast. B. Southwest. C. Northeast. D. Northwest. Then you go to question number 22. Two statements are followed by two conclusion statements. All numbers are divisible by 2. All numbers are divisible by 3. Conclusion 1. All numbers are divisible by 6. Conclusion 2. All numbers are divisible by 4. Which of the above conclusions logically follows from the two given statements? A. Only conclusion 1. B. Only conclusion 2. Neither conclusion 1 nor conclusion 2.
Both conclusion 1 and 2. Conclusion 1 and conclusion 2. Question number 23. Two statements are given followed by two conclusions. And statement rendu mudivu. Statements. All cats are dogs. All cats are black. Conclusion 1. All dogs are black. Conclusion 2. Some dogs are not black. Which of the above conclusions logically follows or follow from the two given statements disregarding commonly known facts? A. Only conclusion 1. B. Only conclusion 2. C. Neither conclusion 1 nor conclusion 2. Both conclusion 1 and conclusion 2. Question number 24. Consider the following sequence of numbers. How many odd numbers are followed by the odd number in the above sequence?